அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற விரிவான செய்திகள். இலங்கை அரசாங்கம் எடுக்கும் அறுதறி முடிவுகள். ஃபோன்கள் இந்த 29ஆம் தேதிக்குள்ளே எந்த ஒரு ஃபோனுமே பதிவு செய்யப்படாத அத்தனை ஃபோன்களையும் கட் பண்ணப்படும் என்று இலங்கை அரசின் அறிவிப்பு. அது கிளீன் ஸ்ரீலங்கா என்ற அமைப்பில். இது மட்டும் இல்லாமல் பலஸ்தீன் நடந்த இந்த ஒரு சம்பவம், ஒரு குழந்தை கத்தி கொண்டு இருக்கும்போது அந்த குழந்தை பாதுகாக்க பெற்றோரும் கூட பக்கத்தில் இல்லாத ஒரு நிலைமை. ஆழவாரமாக இலங்கை நடைபெற்றிருக்கும் அந்த கிட்னாப், யாரும் அவரை காணப்போகிறது, ஏதாவது ஒரு குழந்தை காணப்போகிறது, யாராவது தாய்மாரை காணப்போகிறது என்று பல இதுகள் நடந்து கொண்டிருக்கிறது. காரோ வேண்டோ கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்களுக்கு அள்ளி போட்டு போகிற விஷயங்கள் இலங்கையில் ஆழமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அதை பற்றி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது, அதை பற்றி அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? இந்தியாவில் பல காலத்துக்கு முந்தி, அதுவும் பிரபல காலத்தில் குடிபோன இலங்கை மக்களை திரும்பி இலங்கைக்கு மீட்பதற்காக இலங்கை அரசு எடுக்கும் ஏற்பாடு. எல்லா தொலைபேசிகளும் பறிபட வேண்டும் என்றும், ஆட்டோ விஷயத்தில் மாத்திரமே எல்லா மக்கள்களும் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாகவும் என்ற அலங்கார பொருட்களை நீக்க சொல்லியும், அதனாலேயே எல்லா மக்களும் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாகவும், இன்னொரு பக்கம் சிங்கள மக்கள் அரசாங்கத்துக்கு அரசு மாளிகைகளின் தாக்குதல்களை ஏற்படுத்தினமையும் செய்திகள், தகவல்கள் எங்களுக்கு கிடைப்பது இலகுவாக இல்லை. குறைவை இருப்பதனாலே நான் உங்களுக்கு கொஞ்ச நாளை பிறகு அடுத்த தகவல்களை தரும் வரை நான் உங்கள் ஃபஸ்லோ. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விரைவான செய்திகளை இடைநிறுத்தப்படும். இந்த செய்திகள், தகவல்கள் திடீர்னு கிடைக்கிற மாதிரி இதுவும் கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபஸ்லோ. கொஞ்ச நாளைக்கு இடைநிறுத்தம் நடைபெறும்.